இது வெற்றியின் நாள். வெற்றி தான் தேவன் நமக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். தோல்வி ஒருபோதும் அவருடைய சித்தம் விருப்பம் அல்ல. இன்னைக்கு நம்ம தோல்வியில் இருந்தோமானால் கூட இதை நம்ப வேண்டும். இந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும்? நான் வெற்றி பெறறதுக்காகவே இது வந்திருக்குன்னு பார்க்கணும். நான் ஜெயிக்கிறதுக்காகவே இது வந்திருக்கு. நான் வெற்றி சிறக்கிறவன் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்திருக்கு. பிரச்சனைன்னு ஒன்று வந்து அது ஜெயிச்சாதானே நம்ம வெற்றி சிறந்தோன்னு சொல்லலாம். அதனால வந்திருக்கு என்னை ப்ரூவ் பண்ணும்படி. நான் எப்படிப்பட்டவன்? வெற்றி சிறக்கிறவன். நான் தேவனை நம்பி வெற்றி பெறுகிறவன். இப்படிதான் நாம நம்முடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். எனக்கு உதவிடும் ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் என்னை விடவில்லை. பிரச்சனை மத்தியில் என்னோட இருக்கிறாரு. எனக்கு ஒத்தாசை செய்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறாரு, அதை ஜெயிக்க வைக்கிறார். இந்த தைரியம் எங்கிருந்து வருது? நமக்கு தேவன் யார் என்பதனால வருது. தேவன் சர்வ வல்ல தேவன் நம்மோட இருக்கிறார். ரொம்ப நல்ல தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரை போல் யாருமே இல்லை. இரக்கம் காட்டுறதில்ல, அன்பு காட்டுறதில்ல, நம்ம கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மோட இருக்கிறார். அவர் யார் என்பதை நினைக்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வருது, விசுவாசம் வருது. அவர் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பார்க்கும் போதும் ஒரு விசுவாசம், தைரியம் வருது. மேலே பார்க்குறப்போ ஒரு தைரியம் வருது. அவரை பின்னால் திரும்பி நம்ம வாழ்க்கையை பார்க்குறப்போவும் ஒரு தைரியம் வருது. ஏற்கனவே எனக்கு வெற்றி எத்தனையோ முறை தந்திருக்கிறார், எத்தனையோ முறை என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறார். ஆகவே கொஞ்சம் வாழ்க்கையில் உங்கள் பின்னால் திரும்பி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.